ஹாய் ஹலோ அது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் டே 28 29 வந்து உங்களுக்கு நான் போடவே இல்லை. ஸோ 1 வீக் ஆகிடுச்சு. நான் 27 சொல்லியிருந்தேன் நாங்கள் உம்ரா போகிறோன்னு பை கார். அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரைடே ஈவினிங் 3 o'clock நாங்கள் கரெக்டாக கிளம்புனோம். எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். சவுதி அரேபியா எக்ஸிட் வந்து எங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே எக்ஸிட் வந்துடும். ஸோ எத்திகார் ரயில் தான் பயங்கர ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்சிச்சுன்னா இன்ஷால்லா நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம். இப்போ 160 இந்த ரோட்லேருந்து கரெக்டாக எங்கள் அந்த எக்ஸிட் எடுத்ததுலேருந்து 160 தான் சவுதி ரோடு. அல்ஹம்துலில்லாஹ் 160 வச்சுட்டு க்ரூஸில் போட்டு நான் தான் ட்ரைவ் பண்ணேன். 3 hours 2.5 hours 350 kilometers சூப்பராக போயிடலாம். க்ரூஸ் போட்டிருக்கனால பிரேக்கே பிடிக்க தேவையில்லை. அவ்வளோ ஒன்றும் கூட்டமே வராது இந்த ரோட்டில். ரொம்ப ஃப்ரீயாக சூப்பராக ஸ்பீடாக போயிடலாம். போக போக கிட்ட கடல் வரும். நம்ம ஊரில் ராமேஸ்வரத்துலலாம் வரும்னா அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஏரியா பார்க்குறதுக்கு. வந்தாச்சு நம்ம இதுக்கு பார்டருக்கு. யுஏஇ பார்டர் தெரியுது பாருங்கள், அந்த கொடி தெரியுது தான் யுஏஇ பார்டர். அதுக்கு முன்னாடியே நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிடணும். இதுதான் கடைசி பெட்ரோல் பல்க் யுஏஇ பார்டரில். இதை தாண்டினா நம்ம சவுதி தான் போவோம். சவுதியில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே பயங்கர கூட்டம் இருக்கும். அதை தாண்டி போனால் 300 kilometersக்கு பெட்ரோல் பல்கே இருக்காது. ஸோ அதனால் பெஸ்ட் வே இந்த பல்கில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க சவுதியில் போய் பண்ணால் கொஞ்சம் காசு கம்மியாகும், நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து இங்கேயே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு பாத்ரூமும் நீட்டாக இருக்கும். நம்ம ஊரில் அங்கே போனால் பாத்ரூம் நல்லாவே இருக்காது, ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ பாத்ரூம் போயிட்டு செஞ்சுட்டு நாங்கள் பார்டருக்குள்ளே கரெக்டாக 5:25க்கு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 2.5 hours ஆச்சு. 350 kilometers 160 ஸ்பீடில் வந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்டருக்குள்ளே யுஏஇ பார்டரில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கார்லேயே அப்படியே மூமெண்ட்லேயே நமக்கு இமிக்ரேஷன் அடிச்சுட்டு அவுட் பாஸ் அடிச்சுட்டு காசு பே பண்ணணும். 60 dirhams per person பே பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு. யுஏஇ பார்டர்லேருந்து சவுதி பார்டர் போனோன்னே 1 hour பேக் போயிட்டோம். ஸோ வித்தின் பாருங்கள் ஒரு 15 minutes நம்ம முடிச்சாச்சு யுஏஇ பார்டரை. அதுக்கடுத்து வந்துட்டு சவுதி பார்டருக்குள்ளே போனால் 2 hours ஆகிடுச்சிங்க எங்களுக்கு. 6:31 பார்த்துக்கோங்க. 2 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நோம்பும் அங்கேயே திறந்துட்டோம். டோனட்ஸு, சிப்ஸு, ஆரஞ்சு இதெல்லாம் வச்சு காரில் போகும்போதே அப்படியே நோம்பு திறந்தது வந்து பார்டரில் வச்சு வெறும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு நோம்பு திறந்துட்டோம். அதுக்கப்புறம் காரில் போகிற வழியில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே போய் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஏன் 2 hours லேட் ஆச்சுன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது செகண்ட் டைம் இந்த விசா எடுத்து ஜான்வரியில் தான் போனோம். அதனால் எங்களை வந்து அப்படியே ஒன்றுமே இறங்கலாம் தேவையில்லை. பட் என் பசங்க 2 பேருக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் விசா எடுத்து. ஸோ அவங்க கொண்டு போய் ஃபேஸ் காமிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வைக்கணும். அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் அஃபிமாவுக்கு வந்துருச்சு. இன்சூரன்ஸில் வந்து ஈரான் போட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதை நாங்கள் பார்த்து இந்தியான்னு மாற்றிட்டோம். பட் அப்டேட் ஆகாமல் இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் அங்கே இங்கே அலைஞ்சு பட் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால தான் டைம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் 2 hours முடிச்சுட்டு ரியாத் ரோடை பிடிச்சிட்டோம். இது ரியாத்து டைரக்ட் ஹைவே. இதுதான் ஸ்ட்ரெயிட் ரோடு ஃபார் 300 kilometers. என்ன பெனிஃபிட்ஸ்னால் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கின ஸ்ட்ரெயிட் ரோடு. ஸோ ஆனால் நிறைய மண் காற்று சாண்ட்ஸ்டார்மு அந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்டணும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு ஹஸ்பண்ட் ஓட்டினார். அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கம் வருதுட்டு நான் ஓட்டினேன். இப்போ வந்து ஹராத் ஊரை தாண்டி சஃப்கோன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க், நம்ம ஊர் அட்னாக் மாதிரி, அங்கே போயிட்டு பர்கர் கிங் ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ நைட் சாப்பாடு பர்கர் கிங்கும் நாங்கள் வந்து சாண்ட்விச்சும் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு திருப்பி கிளம்பிட்டோம். அந்த ரோட்டில் வந்து வேலை நடக்குது, இருட்டாக இருக்கும், 2 சைடும் டெசர்ட்டு. ஸோ வேலை நடக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சு லைட்டிங் போட்டிருப்பாங்க. என் பிள்ளைங்க கூட பெருநாளைக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப கருகுமன் இருக்கும். பட் 120 தான், அதுவும் ஒரு ட்ராபேக். ஒரு 140 இருந்தால் கூட ஈஸியாக இருக்கும். 120னால நமக்கு அந்த ஸ்பீட் கம்மியாக தான் போக முடியும். அட்லாஸ்ட் வி ரீச் ரியாத். ரியாத்தை வந்து நம்ம 12 o'clock 11:50க்கு ரீச் ஆகியாச்சு. ஆனால் ரியாத் வந்து பயங்கர ரஷ்ஷான ஊருங்க. அதுவும் நைட்டு தான் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன், எழுப்பி நீங்களே ஓட்டுங்க உங்கள் ரியாத்துலன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அப்படி ஓட்டிகிட்டு வேறு வருவாங்க, பயமாக இருக்கும் நமக்கு. அப்புறம் ரியாத்தை தாண்டோடனே காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் நான் வாங்கிக்கிட்டேன் காரை. ஸோ இந்த ரோட்டில் வந்து நம்ம 140 மக்கா முடிய போகலாம். அது போக இன்றைக்கி வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய பேர் பெருநா தொழுகைக்காக பஸ்ஸு நிறையா போச்சு, கார் நிறையா போச்சு. ஸோ ஃபுல்லாக ரஷ்ஷாகவே போனோம் ஹைவேயில். சூப்பராக இருந்துச்சு. அதனால் தூக்கம்லாம் வரல. அது போக நான் பிள்ளைங்க எல்லாமே சகர் முடிய முழிச்சிட்டு இருந்துட்டு ஃபஜர் தொழுது தான் தூங்குற பழக்கம். அதனால் நாங்கள் 3 பேருமே ஃப்ரெஷ்ஷாக பேசிக்கிட்டே ஜாலியாக வந்துட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து பெட்ரோல் பங்க் வரும். அதனால் ரொம்ப பயம்லாம் இல்லை. ஆனால் சக்கரை சாப்பிட்ணும்ல, அதுக்கு போயிட்டு பார்த்தோம். பயங்கர கூட்டங்க, எல்லா இடத்துலையுமே பயங்கரமான கூட்டம். லாஸ்ட் ஒரு இடத்துல நிப்பாட்டினோம், நிறைய பஸ் எல்லாம் வந்துச்சு. பார்சல் தரமாட்டேன்ட்டாங்க. உள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு. அஸ்வத்துக்கல்ல கூட ஈஸியாக தொட்டுடலாம் போல இருக்கு. இது இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? 4 பேர். ஸோ இவ்வளோ பிரியாணி சாப்பிட முடியாத ஒரு பிளேட் அப்படியே ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லா லாஸ்ட்டு மீகாத் எல்லைக்கு வந்து 9:45க்கு ரீச் ஆனோம். 2 hours நாங்கள் படுத்து தூங்கிட்டோம் ஊடால. ஏன்னா 12 o'clock தான் செக்இன் ஆக முடியும். அதனால் ஸோ அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், வர வழியிலே ஒரு 2 hours தூங்கிட்டு தான் வண்டி எடுத்தோம். ஸோ லாஸ்ட் 10 o'clock ரீச் பண்ணோம் மீகாத் எல்லையில். உங்களை கேட்குறான்லாம் கட்டிட்டு அல்ஹம்துலில்லா நல்லபடியாக போயிட்டோம். போய் ரீச் ஆகி லொகர் செக்இன் ஆகிட்டு லொகர் தொழுதுட்டு கௌபத்துல்லாக்குள்ளே 2 o'clock மேலே தான் உள்ளே போனோம். கூட்டமே இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கர கூட்டத்தை எதிர்பார்த்து போனோம். அல்ஹம்துலில்லா கூட்டமே இல்லை. நல்லபடியாக தவாப் செஞ்சுட்டு ஈஸியாக ஒரு 20 minutesல தவாப் முடிச்சுட்டு உடனே இது போக முடியாது. ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே வரோம்ல, வெயில் நல்ல வெயில். அதனால் தண்ணியும் குடிக்க முடியாதுல்ல. அதனால் ஏசியில் போயிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு தான் நான் சஃபா மரஃபா வருவேன்னு சொல்லிட்டேன். அதோட கொஞ்சம் நேரம் அப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் உள்ளே வச்சு நான் எடுக்கவும் இல்லை, வீடியோஸ்லாம் அவ்வளோ எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம போனது எதற்காக, அதனால் அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்க முடியாது. இது நாங்கள் உட்காந்துருக்கும் போது தான் எடுத்துச்சு. அல்ஹம்துலில்லா ரொம்ப நல்லபடியாக தவாப் பண்ணிட்டு உம்ராவும் முடிச்சிட்டோம். ஒரு 5 o'clock முடிச்சுட்டு 8th கிளாக் டவர் அந்த பில்டிங்கில் போய் உட்காந்துச்சு. ஜூஸ், லெமன், அலீம், அதுக்கப்புறம் வந்து லுக்கைமத், அப்புறம் வந்து ஒரு சம்சா, ஜூஸ், இது கஸ்டர்டு பிரியாணி, இது வந்து இது அதுக்கப்புறம் இது ஒரு பிரியாணி. இன்னைக்கு சாப்பிடுவோமா நல்லா? இன்னைக்கு வந்து வெரைட்டி கம்மினாலும் உம்ரா பண்ணிட்டு வந்து எது சாப்பிட்டாலும் நாங்கள் நேற்று வந்து சகர் வச்சதுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் அந்த வேலை. அது செம்மையாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. தண்ணி தாங்க இப்போ வேணும், வேறு ஒன்றுமே வேணாம். தண்ணிக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா இது வந்து மொத்தமாக ஹஃபீஸ் கேட்டான்னு வாங்க, எல்லாத்துக்கும் வாங்கியிருக்கேன். அல்ஹம்துலில்லா நல்லபடியாக இஃப்தார், கடைசி இஃப்தார்னு அப்போ தான் தெரியும். ஸோ திறந்தாச்சு. ஈத் உல் ஃபித்ர்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தக்பீர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அறத்தோட சவுண்டோட தான் இந்த மாலையும் தெரியும். அங்கங்கே அப்படியே மகரிப் தொழுதுட்டு இந்த மாதிரி முசல்லாவில் பேர் எழுதி கொடுத்துக்கிறது தான் இப்போ ட்ரெண்டு. அது எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வாங்கினோம். கலர்ஃபுல்லாக வாங்கிட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் வாங்கினோம். அது பார்க்க அழகாக இருந்துச்சு. வெறும் 10 dirhams தான். இன்னும் கொஞ்சம் போக 20 dirhams முடிய இருக்குது. நான் எல்லா முசலாலையும் போட்டு தராங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கே ரித்தாஜின்னு சொல்லிட்டு புர்கா கடை, அவங்க நல்லா சீப்பாக இருந்துச்சு. 30 dirhamsலேருந்தே புர்கா ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் வாங்கலை, பிகாஸ் நம்ம துபாயிலேருந்து தான் போகிறோம், இங்கே கிடையாது. அதனால் நான் எதுவும் வாங்கலை. நீங்கள் யாரும் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க. ஷால்லாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ரித்தாஜின்னு அந்த சாப்பிட கடை பக்கத்துலேயே அப்படியே இருந்துச்சு. இங்கே மட்டும்தான் போனிட்டு அப்புறம் இஷாவுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இஷாவையும் தொழுதுட்டு ஈதுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நாளைக்கு ஈத் அன்றைக்கி நாங்கள் எப்படிலாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுதிக்கு போகிற எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.